هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا. இன்றைய தமிழக சூழலிலும் சர்வதேச இந்திய சூழலிலும் பல்வேறு தளங்களில் பல்வேறு போராட்ட களங்களில் பங்கெடுத்து வரக்கூடிய மௌலானா மன்சூர் காசிமி காஷிஃபி ஹசரத் அவர்களை பற்றியும் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழகத்தினுடைய இஸ்லாமிய கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறாங்க. ஜமியத்தே உலமாய் ஹிந்த் நமக்கு தெரியும். அகில இந்திய உலமாக்களினுடைய ஃபோரம் அதனுடைய தமிழக மாநில தலைவராக இருக்கிறாங்க. மன்சூர் காஷிஃபி ஹசரத்தும் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய அழைப்பை ஏற்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பாபரி மஸ்ஜிதினுடைய டிசம்பர் 6 நிகழ்வுகளில் குறிப்பாக இந்த பலஸ்தீனுடைய விவகாரத்தை பற்றி நடக்கக்கூடிய முக்கிய கருத்தரங்குகளில் அவர்களுடைய பல்வேறு கருத்துக்களை அல்ஹம்துலில்லாஹ் இந்த உம்மத்திற்கு சொல்லி வராங்க. பல்வேறு தளங்களில் அதான் நான் சொன்னேன் இயங்கி வராங்க. அவர்களும் நம்முடைய அழைப்பை ஏற்று கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் மௌலானாவுடைய வருகையில் 1-2 அமர்வுகளில் மன்சூர் ஹசரத் வந்திருப்பாங்க. குறிப்பாக நம்ம திருவல்லிக்கேணியுடைய இந்த ட்ரைனிங் ஸ்கூலில் உலமாக்களுக்கான ஒரு ஃபோரம் டிஸ்கஷனுக்காக வச்சுருந்தோம். மன்சூர் ஹசரத்தும் இன்னும் தர்வேஸ் ஹசரத் வந்திருந்தாங்க. நிறைய சென்னையுடைய உலமாக்கள் வந்திருந்தாங்க. இது போன்ற 1-2 அமர்வுகளை சந்திச்சிருப்பாங்க. அது அல்லாமல் கூட இன்றைய இளைஞர்களுக்கு இது போன்ற ஆளுமைகளை இழக்கும்போது என்ன சவால்கள், நாம் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும், எதை டைவர்ஷனாக இல்லாமல் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் நமக்கு நசீஹத்தாக இன்ஷா அல்லாஹ் உரையாக வழங்குமாறு அன்புடன் ஹஸ்ரத் அவர்களை நான் அன்புடன் அழைக்கின்றேன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض وعدت للمتقين صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم اذكروا محاسن موتاكم صدق رسوله النبي الكريم. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநடத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மட்டில்லா புகழனைத்தும் சத்தியத்தின் திருத்தூதாய் இத்தரையில் வந்துதித்த எம்மான் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார்தம் குடும்பத்தினர், கிளையார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அவனது விசாலமான ரஹ்மத்தும் குறைவின்றி நிறையட்டுமாக என்ற துஆவோடு உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மௌலானா வஜ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்வதற்காகவும் அதன் மூலம் நம்முடைய உள்ளத்தில் ஈமானிய உரமேற்றுக் கொள்வதற்காகவும் ஒரு அமர்வு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய அருள்முறையாம் திருமறையிலே இந்த உலகத்தில் நடந்த எல்லாவற்றையும் பற்றி சொல்லவில்லை. அல்லாஹ் தனது திருமறையில் இந்த உலகில் அனுப்பிய எல்லா நபிமார்களையும் பற்றி சொல்லவில்லை. சொன்ன நபிமார்களிலும் அல்லாஹ் அடிக்கடி எல்லோரையும் சொல்லவில்லை. அதற்கு பிறகு இந்த உலகத்தில் வந்த
பல்வேறு வலிமார்களில் எல்லோரையும் நமக்கு தெரியாது. சஹாபாக்கள் 1,24,000 பேர் சஹாபியாக்களும் சஹாபாக்களும் சேர்த்து என்று சொல்லப்படுகிறது. எல்லோருடைய பெயரையும் நம்மால் அறிய முடிவதில்லை. இப்படித்தான் உலகத்தில் வாழ்ந்து மறைந்தவர்களில் எல்லோரையும் எல்லோரும் நினைத்து பார்ப்பதில்லை. இதற்கு படித்தரம் இருக்கின்றது. ஒரு படித்தரம் அவாம்கள் என்று சொல்லுவார்கள், பொதுமக்கள். மக்களோடு மக்களாகவே வாழ்ந்துவிட்டு போய்விட்டால் அவர்களை பற்றி யாரும் எதையும் நினைத்து பார்க்க மாட்டார்கள். இரண்டாவது சொல்லுவார்கள் ஹவாசுகள், சில குறித்த பண்புள்ளவர்கள், செய்தி உள்ளவர்கள். இவர்களை பற்றி உலகம் பேசும். இன்னும் சிலர் இருப்பார்கள், அவர்களுக்கு பெயர் ஹவாசுல் ஹவாஸ், அந்த குறித்த மக்களிலும் இன்னும் குறிப்பானவர்கள், அஹஸ்ஸுல் ஹவாஸ். அடுத்து ஒரு படித்தரம் இருக்கின்றது, அது இன்னும் இறைவனை நெருங்கக்கூடியவர்கள். அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்றால், எதையெல்லாம் நமக்கு முபாஹ் ஆகும், இப்படி செய்தால் ஒன்றுமில்லை என்று நினைக்கின்றோமோ அவைகளெல்லாம் அவர்களிடத்தில் பாவமாக கணிக்கப்படும். தஹஜ்ஜுத் தொழுகையை விட்டா ஒன்றும் இல்லைதான். ஆனா அந்த அஹஸ்ஸுல் ஹவாஸுகளிடத்தில் அது பாவம். என்னுடைய அன்பு தோழர் மௌலானா முகமது இல்யாஸ் காஷிஃபி ஹசரத் டீனருடைய இமாம் இறந்ததற்கு பிறகுதான் நான் கேள்விப்படுகின்றேன், தினமும் அவர் உறங்கும் பொழுது கஃனாடை உடுத்தி கொண்டுதான் உறங்கவே செல்வார். ரொம்ப சின்னவர், என் வயசு, என்னோட உள்ளவர். அப்ப பக்கத்தில் இருக்கிற மனைவி எப்படி இருப்பாங்க? ஒருத்தர் கஃனோட படுத்து கிடத்தாருன்னா பக்கத்துல மனைவி. அவர் தஹஜ்ஜுத்துக்கு எழுந்துட்டு சுபுஹுக்கு வீட்டார்களை எழுப்பி விடுவாராம். எழுப்பிட்டு சொல்லுவாராம், என்னை தான் நீங்க என்ன எழுப்பி விட போறீங்களோ அப்படின்பாராம். சுபுஹுக்கு எழுப்புறதுக்காக வேண்டி மனைவி எழுப்புறாங்க, அவர் மூத்தா இருந்தார். இதுதான் ஆளுமைகள். இவர்களைத்தான் இறைவன் மிக அழகாக சொல்லித் தருகின்றான். உலகத்தின் ஆசாபாசங்களிலே நீங்கள் திளைத்து விடாதீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு வைத்திருக்கின்றான். அவனுடைய விசாலமான கருணையில் மன்னிப்பையும் வைத்திருக்கின்றான். அற்புதமான சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான். இந்த வானம் பூமியினுடைய பரப்பளவிற்கு ஒரு சொர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது. ஒருவருக்கு ஒரு சொர்க்கம். யாருக்கு அப்படின்னா உஇத்தத்லில் முத்தகி. இது மாதிரி வஜ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போன்ற அஹஸ்ஸுல் ஹவாஸ் ஒரு சமூகத்தை பண்பட்டதாக மாற்றுகின்ற செயலை தன்னுடைய வாழ்க்கையிலே யார் முடித்து சென்றார்களோ அவர்களுக்கு இருக்கின்ற படிப்பினை பெற வேண்டிய மௌத். இவர்களுடைய இடம் அதை நிரப்ப முடியாது. முன்னுள்ளவர்கள் சென்று விட்டால் கைருல் குரூனி கர்ணி சும்மல்லதீன யலூனஹும், என்னுடைய காலம் போன்று அடுத்து வரும் காலம் இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதற்கு அடுத்த காலம் அதற்கு முந்தைய காலத்தை போன்று இருக்காது. எல்லாமே மாறி போச்சு. ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால், ஒரு வாரம் இருக்கும், இஸ்லாமிக் ஃபினான்ஸில் ரொம்ப ஈடுபாடு உள்ள ஒருவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போ அவர் சொல்றாரு, ஹஜ்ரத் உங்களுக்கு தெரியுமா இனிமேல் பேங்கே இருக்காது அப்படின்னார். பேங்க் இனிமேல் இருக்காது. ஏங்க, இன்னும் பேங்க்ல வேலை செய்யக்கூடாது, நாங்கள் 10 ரூபா கொடுத்துட்டு இருக்கேன், நீங்கள் பேங்கே இருக்காதுன்னு முடிவுக்கே வந்துட்டீங்க. அதுக்கு நீங்கள் என்ன 10 ரூபா கொடுக்க போறீங்களோ எனக்கு தெரியல. ஃபின்கார்ப்னு வருது, இனிமேல் பணப்பரிமாற்றமே இருக்காது. இப்பவும் எத்தனையோ லட்சங்கள் கை மாறுகிறது, யாரும் அதை பார்க்கறது இல்லை. பொருள் வந்துடுது வீட்டுக்கு. இனி கால ஓட்டம் இவ்வளவு வேகமா, கிளவுட்னு சொல்லி இப்பதான் கண்டுபிடிச்சு அதுல எல்லாரும் நம்முடைய டேட்டாவெல்லாம் சேவ் பண்ணிக்கிட்டு இருந்ததா சொல்றாங்க. இனிமேல் கிளவுடே இருக்காதான், மாறிப்போச்சு.
மனிதன் என்ன செய்கின்றான் என்பதை சொல்லக்கூடியவைகள் இருக்குது. நான் ஒரு வேலையை செஞ்சேன் அப்படின்னா அது சொல்லிடும். இப்ப அடுத்ததை கண்டுபிடிச்சிருக்கிறான், அவன் என்ன சிந்திக்கின்றான் என்பதை சொல்லக்கூடிய, அவனுடைய சிந்தனையை சொல்லக்கூடியதை கண்டுபிடிச்சிட்டான். அப்ப யாரும் பொய் சொல்ல முடியாது. நான் நினைக்கிறேன் ஒரு சமயம் அந்த மெட்டாவர்ஸ்ல எல்லாம் அதை கொண்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். நம்ம எதையாவது ஒன்று நினைச்சுக்கிட்டு இருந்தா அது அப்படியே வருது ஃபேஸ்புக்கில். ஏதாவது அது முடிஞ்சு போச்சான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முடிஞ்சு போச்சான். அது இருக்கிறத வச்சு டேட்டாக்களை வச்சு தானே அது சொல்லுது. இப்ப அப்படி இல்லை, என்ன சிந்திக்கிறான் அப்படிங்கிறதையும் சொல்லக்கூடியது வருது. அப்ப ஒரு காலம் போன்று இன்னும் காலம் இருக்காது, காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த ஆன்மீக மக்கள் தன்னளவில் அப்படியே நிற்பார்கள். அவங்களாதான் இருப்பாங்க, எதுவும் அவங்கள அசைக்க முடியாது. அவர்களிடத்துல போய் நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. மௌலானா தர்வேஸ் ரஷாதி ஹஜ்ரத் தமிழகத்தில் அவர் போகாத இடமே கிடையாது, தெரியாத ஆளே கிடையாது. ஆனா அவருக்கு சைக்கிள் ஓட்டவே தெரியாது, சைக்கிளே ஓட்ட தெரியாது. இந்த டச் போனை கொடுத்தீங்கன்னா ஒரு எழுத்து டைப் பண்ண தெரியாது, ஒரு எழுத்து டைப் பண்ண தெரியாது. அல்லாஹ் எவ்வளவு வேலை வாங்குறான் பாரு. ரப்புல் ஆலமீன் என்னுடைய முன்னோர்களினுடைய துவாவினாலும் அவர்கள் ஏதோ செய்த நற்காரியங்களாலும் எனக்கு சில ஆளுமைகளை பார்க்கக்கூடிய, அவர்களுடன் நெருங்கி பழகக்கூடிய சில வாய்ப்புகளை கொடுத்தான். ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்தான். அதில் மிக நீண்ட நாட்கள், ஏறத்தாழ என்னுடைய கல்வியாண்டுகள் அத்தனையும் அதற்கு பிறகும் நான் தொடர்ந்து நெருக்கமாக இருந்த ஒருவர் மௌலானா முகமது யாக்கூப் ஹஜ்ரத் தாமத் பரக்காத்துஹும் நவ்வர் அல்லாஹ் மர்கதஹு. அவர்களுடைய மன்னரையை அல்லாஹ் பூஞ்சோலையாக்கி வைப்பானா. ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். அதுபோன்று ஒருவர் இனிமேல் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. அவங்க ஊர்ல சொல்லுவாங்கன்னா, அதாவது சில பேர் எதையாவது இருந்துட்டு திடீர்னு ரொம்ப பெரிய தக்குவாதாரி ஆயிடுவான், சூஃபி ஆயிடுவான். இவரை சொல்லுவாங்களாம், இவர் பிறக்கும் போதே வலியாக பிறந்தவர். ஹஸரத் எங்களிடத்திலேயே நேரடியாக சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையில் நான் 5 பைசா கூட ஒரு இடத்திலே கடன் வாங்கினதில்லை, 5 காசு கூட ஒரு இடத்துல கடன் வாங்கினதில்லை. தேவபந்தில் ஓதிக்கிட்டு இருக்கும்போது மசூரில் அடிக்கக்கூடிய பனிக்காற்று தேவபந்த தாக்கும், நரம்புக்கு உள்ள குளிர் போகும். சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் சில நேரங்களில் குளிப்பு கடமையாகிவிடும், வெந்நீர் இருக்காது, தண்ணியில தான் குளிக்கணும். குளிச்சு முடிச்ச உடனே ஒரு டீ குடிக்கணும் சூடா அப்படின்னு ஆசையா இருக்கும். மதரசாக்கு வெளியே டீ ஷாப்லாம் இருக்கும், போய் குடிக்கலாம் ஆசை இருந்துச்சுன்னா காசு இருக்காது. அல்லாஹ்விற்காக வேண்டி பொறுத்துக் கொள்வேன், ஆனாலும் கடன் வாங்க மாட்டேன். ஒரு டீ அங்கே அந்த நான் படிக்கும் போதே, நான் ஓதும் போதே அங்கே ஒரு சால்னா, ஒரு பிளேட் சால்னாவே 2 ரூபா தான். ஒரு டீ 1 ரூபாய்க்கு கிடைக்கும். யார்ட்டையாவது டக்குன்னு கடன் வாங்கிடலாம். இவங்களுக்கு பேர் தான் உலுல் அஸ்முன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் நபிமார்கள் எல்லோரையும் திருக்குர்ஆனில் குறிப்பிடவில்லை. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அடிக்கடி சொல்லுகின்றான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அடிக்கடி சொல்லுகின்றான். ஏன் இவர்கள் எல்லாம் அடிக்கடி சொல்லப்படுகின்றார்கள் என்றால், இவர்கள் உலுல் அஸ்ம், தாங்கள் செல்வதற்கு முன்னே வரலாற்றை படைத்து விட்டு சென்றார்கள். உம்மத்தன் காணித்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமூகம் என்ன வேலையை செய்திருக்குமோ அதை பூரா செஞ்சுட்டு போயிட்டாங்க. தர்வேஷ் மௌலானாவை பத்தி சொன்னாங்க. ஏன்ட்டு அவர் சொல்லுவார் அடிக்கடி, ஏன்பா நீ தான் அந்த ஜம்மியத்துல எல்லாம் இருக்கிறீங்களாப்பா, டெல்லியில எல்லாம் உனக்கு நல்லா தெரியுமே, மோடியை போய் பார்க்கணும்பா, அவர் எங்கு சிந்திக்கிறார் பாருங்க, அவர்கிட்ட என்ன பேசுவார், எதில் பேசுவார், எப்படி கம்யூனிகேஷன், அதெல்லாம் தெரியாது. அவர் அதையெல்லாம் போய் பார்க்கணும்பா. ஏன்பா நீ இப்படி செஞ்சு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு தடவை கேட்கணும். என்னங்க நீங்கள் கேட்ட உடனே திருந்திடுவானப்பா, நான் உன்ட்ட சொல்கிறத மட்டும் கேளு, எனக்கு ஒரு டைம் வாங்கி கொடு. போனோம், 2 பேரும் பார்லிமெண்ட்டுக்கே போயிட்டோம். பார்லிமெண்ட்டுக்கு உள்ள வரைக்கும் போயாச்சு.
அது எங்க பார்க்குற இடத்துல இருந்தாலும் இருக்கிறான். இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சிருந்தா பார்த்துருக்கலாம். பார்த்துருந்தா இவர் என்ன பேசியிருப்பார் அப்படிங்கிறது தெரியாது. இவர் அந்த மாதிரி ஆளு. நிஜாமுதீன் ஹஜ்ரத்தினுடைய கடைசி வஃபாத்துடைய நேரம், வஃபாத்துடைய நேரம்னா உடல்நிலை சரியில்லாமல் கடைசி கட்டத்தில் இருக்கிறாங்க. இவர் நேரம் பிஜேட்ட வர்றார். அப்போ தான் அவர் பிஜே காஃபிர்னு ஃபத்வா கொடுத்து ஜமாத் உலமா வச்சிருக்குது. அதுக்கு முன்னணியில் நின்னார் இவர் ஜமாத் உலமால. நேர பிஜேட்ட வர்றார். வந்து சொல்கிறாரு, இருக்கும்போதெல்லாம் சமுதாயத்தை எடுத்து தொலைச்ச, சரி ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு நிஜாமுதீன், வாங்க போய் சலாம் சொல்லி மன்னிப்பு கேட்டு இந்த உலகத்தில் இருக்கும்போதே உங்களுக்குள்ளால நல்ல மாதிரியாக நீங்கள் போங்க. அவரும் ரெடின்ட்டார், கிளம்பிட்டார். நேராக நிஜாமுதீன் வந்தார். அதில் அந்த செய்தான் வரேங்கிறான். நான் இது சும்மா சொல்கிறேன், அவர் சொன்னதை சொல்கிறேன், வரேங்கிறேன். சும்மா அதெல்லாம் விடுங்க, மனசில் ஒன்றும் வச்சுக்காதீங்க. வந்தால் நல்ல விதமாக சந்தித்து உங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கசப்புகளை நீக்கிடுங்க, நல்லபடியாக அல்லாட்ட போய் சேருங்க. யாருக்கு வரும் இந்த திங்கிங்? ஆனால் இடையில சில பேர் வழிமுறைச்சு நின்றுட்டாங்க, பார்க்க முடியாமல் போச்சு. அவங்களுக்கு அந்த குறுகிய மனப்பான்மை பாருங்க. ஒற்றுமையின் கீற்றாக இருந்தார். யாராக இருந்தாலும் அந்த இடத்துல நாம் ஒற்றுமையை விதைக்க வேண்டும் என்ற எண்ணமுடையவராக அவர் இருந்தார். எல்லாரோடையுமே நல்ல பழகுவார். சமுதாயத்தில் ரொம்ப ரொம்ப சொற்பமானவர்கள் தான் இப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். எல்லோருடனும் எல்லோரையும் ஒன்று சேர்க்க வேண்டும். அப்படி பார்த்ததுல ஹஜ்ரத் மௌலானா யாக்கூப் ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு நாள் கூட தஹஜ்ஜத்தை விட்டு அவங்கள பார்த்ததே கிடையாது. ஒரு நாள் கூட தஹஜ்ஜத்தை விட்டு பார்த்ததில்லை. மிஷ்காத் அதில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை நாங்கள் ஓதிக்கொண்டிருப்போம். பாடம் நடத்தும் பொழுது அந்த ஹதீஸினுடைய வாழ்க்கை வரலாறாக அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் எப்படி சிரிப்பாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி நடப்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறரிடத்தில் எப்படி பேசுவாங்க. ஹதீஸுகள்ல வரக்கூடியதை அப்படியே நம்ம ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்கலாம் வாழ்க்கையோடு. வாழ்க்கை என்றால் அப்படி வாழ வேண்டும். எங்கேயுமே வெளியே போக மாட்டாங்க, ஒரு இடத்துல தான் உட்கார்ந்துருப்பாங்க. அவர்கள் இருக்கின்ற வரைக்கும் அவர்கள் 35 மதரசாக்களை கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். 35 மதரசாக்கள். தமிழகம் முழுவதிலும் மதரசாக்களை ஆரம்பியுங்கள் என்று செல்வந்தர்கள் ஹஜ்ரத்திடத்தில் வந்து சொல்லுவாங்க. நான் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது இங்க இருக்க சென்னையில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் செல்வந்தர்கள் மிகப்பெரிய பணக்கட்டுகளோடு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் திரும்பித்தான் போனார்களே தவிர அதை கொடுத்து விட்டு செல்வதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை. டவுன் பஸ்ல கம்பியை பிடிச்சிட்டு வருவாங்க, கார் நிற்கும், என் கார்ல ஏற மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கையை அப்பழுக்கற்ற பரிசுத்தமான வாழ்க்கையாக வாழ்ந்து விட்டு சென்றவர். வாழ்க்கை என்பது இப்படி இருக்க வேண்டும், முன்னுதாரணம் இப்படி இருக்க வேண்டும். இதுதான் சஹாபாக்களிடத்தில் இருந்த வாழ்க்கை, இதுதான் தாபியீன்களிடத்தில் இருந்த வாழ்க்கை. அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வஃபாத்து செய்தி கேட்டதற்கு பிறகு அந்த ஜனாசாவிலே கலந்து கொண்ட மக்களுடைய எண்ணிக்கை 5 லட்சமா. அந்த நேரத்தில், அந்த நேரம் பகதாதை திணறிடுச்சான். 5 லட்சங்கிறது எவ்வளவு பெரிய. உமையாக்களுடைய ஆட்சி ரொம்ப கொடூரமா இருந்துகிட்டு இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர் ஆட்சி வர வேண்டும் என்று, அப்பாசியாக்களுடைய ஆட்சி வரணும் அப்படின்னு இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நினைக்கின்றார். நாம் நினைக்கிறோம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மார்க்க மேதை, மார்க்க சட்டங்களை மட்டும்தான் அவர்கள் எழுதினார்கள் என்று. தன்னுடைய மாணவர்கள் அத்தனை பேருக்கு லெட்டர் போட்டாங்க. எல்லா இடங்களிலும் அப்பாசியாக்களை கொண்டு வருவதற்காக வேண்டியுள்ள முன்னெடுப்பை நீங்கள் செய்யுங்கள். அடுத்த ஆண்டே அப்பாசியாக்களுடைய ஆட்சி வந்துருச்சு. ஆனால் பெரிய கொடுமை என்னன்னா, அப்பாசியாக்களுடைய ஆட்சியில் தான் அவர்கள் அடித்து கொல்லப்பட்டார். கசையடி. ஒத்துக்கொள்ளுங்கள், உண்மைக்கு புறம்பான ஒன்றை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கசையால் அடிக்கப்படுகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் போய் அடி வாங்கிட்டே வரணும். இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, அடுத்த அடி அடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்தினாங்க. திரும்பி கதவை திறந்து பார்த்தா வஃபாத் ஆயிட்டாங்க. நான் பார்க்கின்ற இமாம்கள், தாபியீன்கள், சில குறிப்பிட்ட இடத்தில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு பெரும் படிப்பினையாக இருக்கும். அடுத்து நான் சந்தித்ததில் மிக முக்கியமான ஒருவர் மௌலானா அஸ்அத் மதனி ரஹ்மத்துல்லாஹி.
காலில் சக்கரம் கட்டிட்டு தான் ஓடுவார். உலகத்தினுடைய எந்த பாகத்தில் இருந்தாலும் அந்தந்த நேரத்தில் அதை கரெக்டாக வந்து அட்டன் பண்ணிட்டு அடுத்த நிமிடம் போயிட்டே இருப்பாரு. அவருடைய மகன் சொல்லுவாரு, அவங்களுடைய தாயார் மனைவி ஒரு சூட்கேஸ் எப்பவும் ரெடியாக இருக்குமா அவர்களுடைய இதோட ட்ரெஸ்ஸோட வருவாங்களாம், சூட்கேஸை மாற்றிட்டு போயிடுவாராம். அதுதான் வேலை. வந்துட்டு அவர் வீட்டில் இருக்கிறது இல்லை, சூட்கேஸை மாற்றுறதுக்காக வேண்டி வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஃப்ளைட்டில் ஆக்சிடென்ட் ஆகி கால் முறிஞ்சிருக்குது. தேச ஒற்றுமை, தேசம் காப்போம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி மெரினா பீச்சில் ஒரு பெரும் கூட்டம். ஹசரத் வீல் சேர்லேயே வந்து உட்கார்ந்து 1 மணி நேரம் பேசினேன். சுகி சிவம் ஹசரத் 2 பேரும் பேசுறாங்க. 3வது நான் பார்த்தவர்களில் மௌலானா இக்பால் காசிமி ரஹ்மத்துல்லாஹி தான் இறப்பதற்கு முன்னால் இந்த இடத்தில் என்னை அடக்க வேண்டும் என்று வசியத்து செய்துவிட்டு அந்த 1 வருடமும் அந்த இடத்தில் உட்கார்ந்து குர்ஆன் ஓதினார். அவர் வசியத்தை எழுதி வைக்கிறார். எப்படி? என்னுடைய வாழ்க்கையில் எந்த தொழுகையையும் நான் கலா செய்ததில்லை. என்னுடைய வாழ்க்கையில் எந்த தொழுகையும் நான் கலாவானதில்லை. நான் இறந்ததற்கு பிறகும் கலாவாக என்னுடைய உடல் இந்த உலகில் இருக்கக்கூடாது. எந்த தொழுகைக்கு நான் இறக்கின்றேனோ அடுத்த தொழுகை வருவதற்கு முன்னால் என்னை அடக்கிவிட வேண்டும். ராத்திரி 11 மணிக்கு அவங்களுடைய வஃபாத்து. எல்லாருக்கும் செய்தி வருது. காலையில் 4 மணி தஹஜ்ஜுதுக்கு மஸ்ஜிதுக்கு ஜனாசா வந்துருச்சு. ஜனாசாவில் பெருங்கூட்டம் சங்ககிரியில். அதில் இருந்த ஒருவர், அவருக்கு தாடி இல்லை, அவர் சொல்றாரு, என்னை தவிர ஜனாசாவில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்குமே தாடி இருந்துச்சு. சுபுகுக்கு முன்னால் அடக்கப்பட்டேன். சுபுகுக்கு முன்னால முடிஞ்சிச்சு. அடுத்து ஒரு ஆளுமை. இவர்களெல்லாம் நான் கூட இருந்து பழகினவங்க. பெரியமேன் காரி சாப் காசிம் போபாலி ரஹமத்துல்லாஹி. இருந்தா உட்கார்ந்தா நின்னா போனா சாப்பிட்டா எங்க பார்த்தாலும் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பார். 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிச்சுக்கிட்டே இருப்பார். சில நேரங்களில் 1 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிச்சிடுவார். ரமலானுடைய காலங்கள் வந்தால் இவ்வளவுதான் கிடையாது. கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இதனுடைய விளக்கத்தை அன்னைக்கு போபால் தாஜ் மஸ்ஜித், பல்லாயிரம் பேர்கள் இருக்கக்கூடிய மஸ்ஜிதில் தஃப்சீர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கிற ஆட்டோவில் ஏறி உட்கார்றாரு. பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட, நான் இன்னைக்கு சொல்ல மறந்ததில் இந்த கலிமாவுடைய இன்னும் கொஞ்சம் தஃப்சீர் இருக்குது, அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே ரூஹ் போயிடுச்சு. நாம் எதில் இருக்கின்றோமோ அதிலேயே ரப்புல் ஆலமீன் இழுத்து கொண்டு போகின்றார். அன்பிற்குரியவர்களே, இவ்வாறு தான் மனிதன் அடையாளமிடப்பட்டவனாக வாழ்ந்து அவனுடைய நினைவலைகள் இந்த உம்மத்தை நெருடக்கூடிய அளவிற்கு மரணிக்க வேண்டும். அல்லாமா இக்பால் சொல்லுவார், நீ பிறக்கும் பொழுது சிரித்து அழுது கொண்டு பிறந்தாய், உன்னை சுற்றி இருப்பவர்கள் சிரித்தார்கள். நீ இறக்கும் பொழுது நீ சிரிக்க வேண்டும், பிறர் அழ வேண்டும். மௌலானா வஜீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி நினைவலைகள் அழுகையுடன் தான் கழிகிறது. ஏன்னா இந்த உம்மத்திலிருந்து ஒரு பெரும் ஆளுமை அந்த இடத்தை விட்டு சென்று விட்டது. இனி யார் அந்த இடத்துல உட்கார்ந்தாலும் அது மாதிரி வர ஒரு ஆள் உட்காரலாம், அது மாதிரியான ஒரு ஆளுமை வருமா அப்படின்னா வராது. நான் அவர்களுடைய செய்திகளை நிறைய படித்துக் கொண்டே இருந்தேன். 2-3 முறை எங்களுடைய சந்திப்புகளும் நிகழ்ந்திருக்கின்றன. ரொம்ப மென்மையானவங்க, ரொம்ப மென்மையானவங்க. அதில் ஒன்று எழுதுறாங்க, நபியினுடைய சுன்னத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படியே பிரதிபலிப்பை பார்க்கலாம். வாழ்க்கைன்னா எப்படி இருக்கணும், சுன்னத்துகளுக்கு எந்த மாற்றமும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் அல்லாஹ்வும் விரும்புகின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த சகோதரர்கள், ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களிடத்திலே சொல்லுகின்றேன். உலமாக்களுக்கும் சமூகத்திற்கும் இடையிலான ஒரு நெருக்கத்தை சமீப காலங்கள் மக்களிடமிருந்து துண்டித்து விட்டது. அது தமிழகம் இழந்த உலமாக்களை திரும்ப பெற முடியாது. ஆனால் அந்த வாலிபர்கள் அந்த உலமாக்களை நெருக்கத்தில் நின்று பார்க்கல. உலமாக்கள் என்றாலே ஒரு மாற்று பிம்பத்தை போன்று கட்டி அமைத்து விட்டார்கள். அதை நம்பியே ஒரு வாலிப சமுதாயம்
பின்னாலேயே சென்று தட்டழிந்து கொண்டிருக்கிறது. அதில் போயிடாதீங்க. அல்லாஹ் உலமாக்களைத்தான் தீன் உயிரோடு இருப்பதற்காக வேண்டி வைத்திருக்கின்றார். எவ்வளவு பெரிய ஆளுமைகள் வேண்டுமானாலும், எத்தனை இயக்கங்களுக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உலமாக்களினுடைய ஆளுமையை போன்ற அந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றி கொண்டு செல்ல முடியாது. இது அல்லாஹ்வினுடைய நியதி. அது ரப்புல் ஆலமீன் அந்த மாதிரி வச்சிருக்கிறான். ஏன்னா அது அவர்கள் தான் நபி அவர்களினுடைய தீனுக்கு வாரிஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் தீனாரையோ திரகங்களையோ விட்டு செல்லவில்லை, என்னுடைய இந்த நுபுவத்தை விட்டு செல்கின்றேன். அந்த நுபுவத்திற்கு வாரிசானவர்கள் ஆலிம்கள். அந்த ஆலிம்களுடைய மறைவு இட்டு நிரப்ப முடியாத இடமாக இருக்கின்றது. காலியாகிவிட்ட அந்த இடத்தை அதே போன்று ஒருவர் வந்து நிரப்புவது என்பது அரிதிலும் அரிது. அல்லாஹ் நமக்கு மிகச்சிறந்த பகரத்தை கொடுக்க வேண்டும். அடுத்தது ரொம்ப நெருங்கி பழகியவர்களில் ஒருவர் ஹலீல் அஹ்மது ஹஜ்ரத் கீரனூரி ரஹ்மத்துல்லாஹி. ஆஷூராவினுடைய 10ஆம் நாள் நோன்பு வச்சுட்டு கஃன் உடை அணிந்து தூங்கினாங்க. நான் நினைக்கிறேன் இவங்களுக்கெல்லாம் மூத்து தெரியுமோ. இலியாஸ் காசிஃபி மூத்தாயிட்டாருன்னு நான் தான் முதல்ல மூத்து செய்தியை தர்வேஷ் மௌலானாக்கு சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, என்னடா நான்ல முதல்ல மூத்தாகணுன்னு இருக்கேன், அவன் எதுக்கு போனான் அப்படிங்கிறார். எனக்கு 3 ஸ்டெண்ட் வச்சிருக்குது, அவனுக்கு 1 தானே வச்சிருக்கு. நான்ல முதல்ல மூத்தாகணும். வலிக்குதுப்பா, எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது, ஏற முடியல படியில. அப்பவுமே கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நம்மளுக்கு அதெல்லாம் அவர் சும்மா ரொம்ப தமாஷா பேசுகிறாள். எல்லாமே நம்ம அவருக்கு தமாஷு நினச்சிட்டோம். எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போகிற, இப்போ ஹயாத் மஹாலுக்கு வரணும்னா அவர் வண்டி ஓட்ட தெரியாதனால யாராவது ஒரு ஆலிமை கூப்பிட்டுக்குருவார், அந்த வண்டிக்கு பின்னால் உட்காந்துக்குவார். இப்போ ஹயாத் மஹாலுக்கு போனால் அவர் நேராக கொண்டு போய் பெட்ரோல் பங்கில் நிறுத்துவார். ஏன்பா ஹயாத் மஹால் நிகழ்ச்சிக்கிற நீ பெட்ரோல் பங்கில் நிறுத்துறிய, பெட்ரோல் போட்டால் தான் வண்டி போகும். இவர் ரொம்ப தேடி ஜேப்பிலேருந்து எடுத்து ஒரு 100 ரூபாயை எடுத்து அந்த பெட்ரோல் போடுற பொம்பளைகிட்ட சொல்லுவார், அந்த பெட்ரோல் டேங்கு வலிஞ்சிராமல் போட்டுரு பாய், 100 ரூபா கொடுக்குறீங்க. அதாம்மா சொல்கிறேன், வலிஞ்சிராம. எதை எடுத்தாலும் அவர் இருக்கிற இடமெல்லாம் அப்படி ஒரு சிரிப்பலையாக மாற்றிடுவார். ஆனால் சமுதாயத்தினுடைய கவலை மிகைத்திருக்கும். சமீப காலங்களில் மக்தபினுடைய கவலையில் தமிழகம் முழுவதும் அலைந்தார். அல்லாஹ்வினுடைய பேரருள். எல்லாரும் ஒரு 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 குழு வேலை அது. அந்த வேலையின் காரணமாக இன்னைக்கு 4 லட்சம் குழந்தைகள் மக்தபில் பயின்று கொண்டிருக்கின்றனர். பெரிய புரட்சி, பெரிய எதிர்ப்பு இருந்தது. அந்த எதிர்ப்பை எல்லாம் மீறி இதை கொண்டு போய் நிலைநிறுத்த வேண்டும் என்று பாடுபட்டார் வஜிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும். அதை போன்றுதான் ஒற்றுமைக்காக ஒரு தனித்துவம். என்ன அப்படின்னா சமூகத்தினுடைய ஒற்றுமை. நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, ஒற்றுமையை காப்பாற்றுங்கள். அதில் அவங்க எடுத்ததுல ரொம்ப இன்றியமையாத ஒரு பணி மஸ்ஜிதினுடைய இழப்பு. அது தொழுறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு மஸ்ஜிது இந்த மாதிரி நாம இழந்துட்டோம்னா அது எவ்வளவு பெரிய வலிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். கடைசி வரைக்கும் வஹதத்தே இஸ்லாமி ஹிந்து வந்து அந்த பாபரி மஸ்ஜிதிற்காக வேண்டி குரல் கொடுத்து கொண்டிருந்தது, இன்னும் கொடுக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த இடத்துல இருந்து அவங்க நகலவே இல்லை. அதனால காவல்துறையினுடைய கண்காணிப்பின் கீழ் கூட வந்தாங்க. ஏன் இதையே திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு. மஸ்ஜித் நாளை நம்ம எல்லாம் குற்றவாளிகள் ஆக்காதா? அந்த முழு இயக்கத்தினுடைய சார்பும் எனக்கு தெரிகிறது அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த மஸ்ஜிதை இழந்து விட்டோமே என்ற வடுவின் வெளிப்பாடு தான். அந்த வடு அவர்களுடைய உள்ளத்தில் ஆறாத ரணத்தை ஏற்படுத்தி இருந்தது. அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள், நாமும் தப்பிக்க வேண்டும். அதனால தான் அந்த ஆயத்தை நானும் திரும்பி சொல்றேன். ஓ சாரியூ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வினுடைய மன்னிப்பின்பால் நீங்கள் விரைந்து வாருங்கள். மிக குறுகிய காலம், ஒரு நிமிடம் மாதிரி அடுத்த நிமிடம் இருக்காது. ரொம்ப குறுகிய கால வாழ்க்கை. வாழ்க்கையின் ஓட்டத்திற்கேற்ப நாம் ஓடக்கூடாது, நமக்காக வேண்டி உள்ள ஓட்டத்தை ஓட வேண்டும். அல்லாஹ் இந்த உலகிலே உங்களையும் என்னையும் கபூல் செய்து அருள் புரிவானாக. ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்திற்காக வேண்டி ஏதேனும் ஒன்றை செய்துவிட்டு செல்லக்கூடிய மக்களாக நம்மை வாழ்க்கையினுடைய தடத்தை பதிக்க வைப்பானாக. அதையே நம்மிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு சின்ன ஒரு ஒரு 2-3 செகண்டில் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு செயல், அந்த செயல் அல்லாஹ்வினுடைய அரசத்தட்டம். ஒரு செயல் போதும், ஏதாவது ஒன்று.
பனு இஸ்ரவேலர்கள் 3 பேர் சேர்ந்து துவா செய்வாங்கல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை சொல்லுவார். அந்த ஒன்றை மட்டும்தான் அவர் வாழ்க்கையிலேயே அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சிருக்கிறார். அதை அவர் சொல்லும்போது சொல்லுவார், நான் இந்த செயலை உனக்காக வேண்டி மட்டும் செய்தேன் என்பது உண்மையா இருக்குமானால் இந்த பாறையை திறந்து விடு. அப்படி ஒரு செயல், அப்படி ஒரு செயல் நாம செஞ்சிட்டோம் வாழ்க்கையில் அப்படின்னா அல்லாஹ்விடத்தில் மறுமையில் வெற்றி பெற்று விடலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். மௌலானா மன்சூர் காஷிஃப் ஹஸரத் அவர்களுக்கு குறித்த சரியான நேரத்தில் பல ஆளுமைகளை சுட்டி காட்டி அதிலிருந்து நமக்கு என்ன படிப்பினை என்பதை மிக ரத்தின சுருக்கமாகவே மாஷா அல்லாஹ் சொன்னாங்க. இங்கே நிறைய பேர் இப்போ கோட் பண்ணாங்க ஹஸ்ரத் அவங்க. மௌலானா அசாத் மதனிலேருந்து மௌலானா காசிம் போபாலி, இந்த பேர்லாம் நமக்கு பேராக தான் இருக்கும். அதுலேயே வால்யூம் வரலாறுகள். காசிம் போபாலியை பற்றி ஹஸ்ரத் சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நம்ம வஹதத்தை உம்மத்தே ரசூல் அப்படின்னு சொல்லி ஒரு தொடர் பிரச்சாரத்தின் அடிப்படையில் உலமாக்களுக்கான ஒரு நிகழ்வை ராயப்பேட்டாவில் அமைச்சிருந்தோம் 2014. காசிம் போபாலி அவங்களுக்கு செய்தி தெரிஞ்ச உடனே, ஏன்னா நம்ம அவங்கள போய் அழைக்கல, அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல, நேராக வந்துட்டாங்க. 10 மணி நிகழ்ச்சின்னு சொன்னால் இந்த ஹாஷானே அலீம் அந்த ஹாலுடைய பேர் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. 9:58க்கு வந்துட்டாங்க. மௌலானா வஜிதி சாப் இருக்கிறாங்க. எங்கே இருக்காங்கன்னு கேட்டு அவங்க இருக்கிற ரூமில் நேராக போய் அவங்களோட, அப்போ என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னு சொன்னால், மௌலானா அத்தாராம் மஸ்தி அவங்க எந்த அளவுக்கு உம்மத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு சம்பவமே தேவபந்துடைய ஒரு காஸ்மி ஹசரத்தை எழுதுகிறாங்க. அதில் வருது எந்த அளவுக்குன்னு சொன்னால், மௌலானா அபுல்லைஸ் இஸ்லாஹி அவர்களும் இன்னொரு மௌலானா 2 பேருமே ஜக்கரியா மௌலானாவை, யார் ஜக்கரியா மௌலானா முன்தகப் அஹாதீஸ் பார்க்குறோம் இல்லையா, ஜக்கரியா மௌலானாவை பார்க்க முடியுமா, வாங்க நான் கூப்பிட்டுட்டு போகிறேன்னு சொல்லி மௌலானா அத்தாராம் மஸ்தி சொல்கிறாங்களாம். அவங்க ஹைரத்ஸே பூச்சுறேன் கியா ஏ மும்கின் ஹே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். ஈஸி ஆக்சஸாக எந்த ஆளுமைகளோடு, ஏன்னா 37 பிறந்தவங்க மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய தத்ஃபீனில் கூட ஜமாத் இஸ்லாமியிலேருந்து ஒரு டெலிகேஷன் போனதில் மிக முக்கியமான ஒரு நபராக மௌலானா அத்தாராம் மஸ்தி தான் போயிருக்கிறாங்க. அப்போ டெலிகேஷனில் போகிறாங்கன்னா அந்தளவுக்கு முக்கியமான ஷக்சியத்துங்கிறதுக்காக இதை நான் கோட் பண்ணுறேன். இங்கே இருக்கிற காசிம் போபாலியாக இருக்கட்டும், ஜக்கரியா மௌலானாவாக இருக்கட்டும், உம்மத்துடைய எல்லா இன்ஃப்ளூயன்ஸ்டு பீப்புளையுமே மௌலானாவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, இன்ஸ்பயர் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறத இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஹாதல் குர்ஆன் யுவஹிதுனா லிதரீகில் கைர் யுவஜ்ஜிஹுனா அல்லாஹு தஆலா